எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நீகா எஜுகேஷன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேரை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோஸை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியும் பாருங்கள். அதாவது அந்த வீடியோஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து கிளியராக உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் ஒரு சின்ன டூலோட யூசேஜும் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் டூல்ஸ், அதாவது 3D மாடலில் ஆல்ரெடி ப்ரொஃபைல் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 3D மாடலோட டூல்ஸ் எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கோம் கிளியராக. அதே மாதிரியே அதோட மாடிஃபை, அதாவது இந்த டூல்ஸில் க்ரியேட் பண்ண 3D மாடலில் மாடிஃபை டூல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லித்தர போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இந்த ரெக்டாங்கிளை வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிளாக எக்ஸ்ட்ரூட் தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 10 mm ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் ஃபஸ்ட்டு மாடிஃபை டூல் என்ன அப்படிங்கிறது ப்ரெஸ் புல். ப்ரெஸ் புல் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் உங்களுக்கு இந்த ஃபேஸ் எனக்கு வந்து ஹையஸ்ட்டாக வேணும், இல்லை இந்த ஃபேஸ் வந்து நான் ஆல்ரெடி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருப்பேன், ஆல்ரெடி இந்த பாக்ஸ் வந்து இருக்குது, எனக்கு இந்த சைடு மட்டும் ஒரு 5 mm எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அந்த ஃபேஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 5 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ப்ரெஸ் புல்லோட ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் ஆல்ரெடி 3D மாடல் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாடலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் சின்னதாக எனக்கு வந்து இந்த ஃபேஸ் மட்டும் எனக்கு வந்து லென்த் அதிகமாக வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த ப்ரெஸ் புல் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரெஸ் புல்லோட ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான டூல்ஸை தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த பிகினர்ஸான டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வந்து ஒரு ப்ரோவோ இல்லை ஒரு ஸ்கில்டு பர்சனாவோ வந்து கண்டிப்பாக நம்மளால் ஆக முடியும். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் கைஸ். அப்போ தான் வந்து எல்லா டூல்ஸோட யூசேஜும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதில் சொல்லுவேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டூல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ரெகுலராக நமக்கு அடிக்கடி தேவைப்படுற டூல்ஸை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதில் நான் வந்து சொல்லுவேன். ஸோ பாருங்கள், இதில் ஃபில்லட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஃபில்லட்டை வந்து ஸ்கெட்ச் டூலில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபில்லட் அப்படிங்கிறது ஒரு ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் வந்து ஃபில்லட். இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜில் இருக்குது, அதை வந்து ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இந்த ஃபில்லட் ஆப்ஷனோட வேலை. ஸோ இதுதான் ஃபில்லட். அப்போ சாம்ஃபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபில்லட் எப்படி ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணுமோ சாம்ஃபர் வந்து அதே மாதிரியே ஸ்ட்ரைட் லைனாக கன்வெர்ட் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது கர்வ் சர்ஃபேஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லாண்ட் எட்ஜாக, ஷார்ப் கார்னர் இல்லாமல் ஸ்லாண்ட் எட்ஜாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து சாம்ஃபர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லுங்கிறது நான் முன்னாடி வீடியோவில் வந்து இப்போ சொல்கிறதா சொல்லியிருப்பேன். அதாவது ஷெல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ஒரு எந்த ஃபேஸில் உங்களுக்கு வந்து ஒரு கவர், அதாவது பாக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னு ஒரு திக்னஸோட அந்த ஃபேஸ் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னா இப்போ இதுதான் வந்து ஷெல். இந்த 1 mm வந்து ரேண்டமாக எல்லா ஃபேஸஸ் சைடும் வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ண அந்த ஒரு ஃபேஸ் சைடு மட்டும் ஃபுல்லாக எடுத்துரும். ஸோ இதுதான் வந்து ஷெல்லோட ஆப்ஷன். இந்த இது மட்டும் வந்து இருக்காது, அதாவது இந்த ஃபேஸ் தான், இந்த செலக்டட் ஃபேஸில் தான் எனக்கு வந்து அந்த மாதிரி ஆகும் அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் எந்த ஃபேஸை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபேஸ் வந்து அந்த மாதிரி ரேண்டமாக செலக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து பாக்ஸ் மாதிரி செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இப்போ ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாலிடாக ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஃபேஸ் நடுவில் வந்து இந்த மாதிரி ஷெல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து 1 mm திக்னஸில் இந்த மாதிரி ரேண்டமாக செலக்ட் ஆகிடும். இப்போ இதில் வந்து இன்னொரு ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக, அதாவது டிரான்ஸ்பரண்ட்னா இப்போ காலி இடமா ஹாலோவாக வேணும், ஹாலோவாக 1 mm திக்னஸில் வேணும், இல்லை எனக்கு வந்து
டிசைட் திக்னஸில் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷெல்லு கொடுத்துட்டு எந்த ஏரியா வந்து ஹாலோவாக வேணும், எந்த 2 ஃபேஸ் வந்து வேணாம் அப்படிங்கிற திங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க, எவ்வளோ இந்த திக்னஸ் வேணும் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஹாலோவாக இந்த மாதிரி செலக்ட் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஷெல்லோட ஒரு ஒர்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் அப்படிங்கிறது அதாவது என்னென்னா ஒரு எட்ஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜை வந்து ஸ்லாண்டிங்காக எனக்கு மாற்றணும் அப்படின்னா அதுதான் வந்து டிராஃப்டோட வேலை. இப்போ என்னென்னா இந்த ஃபேஸை வந்து எனக்கு வந்து டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் எனக்கு டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் டிராஃப்ட் ஆகும். ஸோ இந்த டைரக்ஷனை வந்து நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ் வந்து நான் என்னென்னா இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிராஃப்ட் ஆப்ஷன் வந்து இதுக்கு தான் டிராஃப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்றது. இந்த மாதிரி டிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஒன் சைடை வந்து எட்ஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை ஸ்லாண்டிங்காக இது பண்ணுறதோ இதுதான் வந்து டிராஃப்ட் ஆப்ஷன். இந்த டிராஃப்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு டீட்டெயில்டாக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்கெட்சில் பார்த்த அதே தான். ஸ்கேல் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கேல் பண்ணணும் அப்படிங்கிறத, எவ்வளோ சின்னது பண்ணணும் இல்லை எவ்வளோ பெருசு பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் டிஃபைன்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து சின்னதாகவோ பெருசாகவோ ஆகிடும். இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மினியேச்சர் பண்ணுவோம் நம்ம, அதாவது ரொம்ப சின்னதாக மைக்ரோவில் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் பெருசாக பண்ணிவிட்டு எவ்வளோ ரேஷியோவில் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது அந்த ரேஷியோ கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சின்னதாக வந்து சேம் டைமென்ஷன், அதாவது சேம் டைமென்ஷன்னா சேம் பாடி வந்து சின்னதாகிடும். ஸோ அந்த சின்னதாகிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்கேல். இப்போ கம்பைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்னா சேம், அதாவது ரெண்டு பார்ட்டை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணுறது தான் கம்பைன். இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு பாடி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடி ஒன்று ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பாடி ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நியூ பாடி அப்படின்னு கொடுத்துறேன். இதில் வந்து ஜாயின் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஜாயின் ஆப்ஷன் தான் வந்து கம்பைன். சப்போஸ் நம்ம ஜாயின் பண்ணாமல் இங்கே நியூ பாடின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜாயின்ட் இல்லாமல் இதில் வந்து போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும் 2 பாடி இருக்கும். ஸோ இப்போ கம்பைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பாடியில் இந்த பாடி ஜாயின் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆயிடும். ஸோ இதான் வந்து கம்பைன் ஆப்ஷன். இதில் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேண்டமாக யூஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்பிளிட் பாடினா இப்போ பாடியை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டிங் டூல் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாடியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடும் அந்த ஸ்ப்ளிட்டிங் டூல் யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 செப்பரேட் பாடியாக வந்துருச்சு. ஸோ இது ஒரு பாடி, இது ஒரு செப்பரேட் பாடி. இந்த மாதிரி இதுதான் வந்து செப்பரேஷன், இதுதான் வந்து மாடிஃபைக்கான டூல்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோஸில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த 3D மாடல்ஸில் என்னென்னலாம் மாடிஃபை டூல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது. இது வந்து என்ன டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆப்ஷன். மூவ்க்கு வந்து மூவ்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கெட்ச்லேயே நம்ம மூவ் ஆப்ஷன் வந்து பார்த்தோம். எந்த பாடியை மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டைமென்ஷன்ஸ்லேயும் வந்து மூவிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே உங்களுக்கு ரொட்டேஷனல் ஆப்ஷனும் இருக்குது, இந்த மாதிரி ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி இந்த பாடி இந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் வந்து மூவ் பண்ணி ரொட்டேட் பண்ணி எப்படி அசம்பிள் பண்ணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மாடிஃபை டூல்ஸில் பிகினர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான டூல்ஸ். ஸோ இதை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களோட தேவையான ட்ரா பண்ணுறதுல இந்த டூல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அதில் நம்ம எப்படிலாம் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த டூல்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய யூஸ்லாம் உங்களுக்கு தெரியாது, யூஸாக இருக்க மாதிரி தெரியாது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். நம்ம அடுத்த வீடியோஸ் வந்து அசம்பிளி ரிலேட்டடாக அப்படி இல்லைன்னா ஒரு சிம்பிள் காம்போனண்ட் ஏதாவது ஒரு க்ரியேட் பண்ணுற மாதிரி பாடிஸை யூஸ் பண்ணி என்ன
டூல்ஸை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பாடி கிரியேட் பண்ணுற மாதிரி, ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரியே உங்களுக்கு என்ன நிறை குறைகள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு எதாவது ரிலேட்டடாக, டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ போடணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம். தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.